is really a proud moment, the best day in my life. I have come across many colleges in entire Tamil Nadu and Kerala. This is the first time I am visiting a school as a chief guest. I thank the management trustee members, principal madam and secretary madam family for their effort and bringing me to here. Thank you for giving an opportunity, ma'am. See this, you just bring a stone. They made us a diamond. All the performance were excellent. And we had a double dhamaka. Here performance and also here saree performance. We had seen two performances at that time. Give a big claps for Kalaimani ma'am. I think next 2 days she has to take rest. Next 2 days she has to take a rest for their entire performance. Oh ma'am. Thank you so much. And next, thanks to all the parents rightly selected this school. Actually, they both are professors. They had lunch. During the lunch time, they spoke about நம்ம ஒரு ஸ்கூல் ஆரம்பிச்சா எவ்வளோ கஷ்டமா இருக்கு. எந்த ஸ்கூலுமே சரியில்லையே. They had just local they are speaking informal speech. Then they started the school with the 4 members. 4 பேரோட ஆரம்பிச்ச இந்த ஸ்கூல் எப்போ வேலை பார்க்குற இடத்துல பேசும்போது ஒரு ஸ்பார்க்காக ஆரம்பிச்ச இந்த ஸ்கூல் இவ்வளோ அழகா பர்ஃபார்மன்ஸ். அது எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ரியலி வண்டர்ஃபுல். தேங்க்யூ ஸோ மச். Really this time I scared before ஸ்கூல்ல போய் பேச போறீங்கன்னா இது வரைக்கும் நீ காலேஜில் தான் பேசியிருக்க. பிஎஸ்ஜி காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ் எவ்ரிஒன் I handle classes for the professors. இவங்க கிட்ட நான் என்ன பேசுறது, பேரண்ட்ஸ் கிட்ட நான் என்ன பேசுறது அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு தாட் இருந்தது. இருந்தாலும் வாட் எவர் ஐ கேம் அக்ராஸ் ஐ லேர்ன் ஐ தாட் ஆஃப் ஷேரிங் டு யூ. Both Tamil and English is okay, no? Both Tamil and English is okay, no? One story I'll tell you. One boy who would travel to the grandma house regularly. பாட்டி வீட்டுக்கு அடிக்கடி ட்ரெயின்ல போவாங்க. ஒவ்வொரு லீவுக்கும் அம்மா அப்பா கூட்டிட்டு போவாங்க. One point of time, the குட்டி boy told, அம்மா I'm a quite big boy, no? I'll travel alone. நான் தனியா போய்க்கிறேன்மா. Then they had a discussion. They finally agreed, okay, நீ தனியா போ. But they have given a lot of instruction before train starts. நீ இப்படி இருக்கணும்பா, நீ அப்படி இருக்கணும்பா, நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன். அப்பா போதும், 100 times you have told advice. I'll take care, அப்பா. Finally, அப்பா have given one paper. ஒன்று பேக்கெட்டில் வச்சிருக்கேன்னா ரொம்ப பயப்படுற நேரத்தில் இந்த பேப்பரை எழுது அப்படின்னு சொல்லி வச்சுட்டு போயிட்டாரு. அவன் போய் சீட்டில் உட்காந்து வச்சு ஹாயா ட்ரெயின் சீட்டில் உட்காந்து வச்சு there are many people come across strangers. All are unknown people. Some are making noise. சில பேர் கத்துறாங்க, சில பேர் குறைக்கிறாங்க. He snuggled in the corner of the seat. அப்படி குறுகி போய் உட்காந்துட்டாங்க. எல்லாருமே unknown. இது வரைக்கும் பேரண்டோட போனான். இன்னைக்கு யாருமே பக்கத்துல இல்லை, யாரும் தெரியாத ஆளுங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி குறைக்கிறாங்க, கத்துறாங்க, வர்றாங்க, போறாங்க. ஒரு கட்டத்தில் பயம் வந்துருச்சு. He trembling his hands, eyes full of tears. கண்ணு நிறைய தண்ணி, கை நடுங்குது. அப்படி சீனரியை பார்த்தாலும் உள்ள ஃபுல்லா படப்படம் நடிக்கிறது அவனுக்கே தெரிஞ்சுது. அப்பா அவனுக்கு கொடுத்தாரு ஒரு சீட்டு. நீ ரொம்ப பயந்த டைம்ல அதை எடுத்து சொன்னாரே. இப்போ எடுத்து பார்க்கலாம். அப்படி கை நடுக்கத்தோடையே அந்த பையன் பேப்பரை எடுத்து பார்த்தாங்க. My dear son, I am at the last compartment. நான் கடைசி கம்பார்ட்மெண்ட்ல தான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். He feels so happy. This is a situation many times we feel by seeing problems. அச்சோ இந்த பிரச்சனை வந்துருச்சு, நான் எப்படி கம்மா கிராஸ் பண்ண போறேன் அப்படின்னு. உண்மையிலே நம்ம கூட கடவுள் வந்துட்டு இருக்காரு, நமக்கு தான் தெரியும். He is traveling in the last compartment, but we don't know. Invisible things we don't know. One teacher draw a beautiful wooden chair. கண்ணா, இந்த wooden chairல உனக்கு எது முக்கியமான இம்பார்ட்டன்ட் பார்ட்? பாய்ஸ் எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் லெக் தான். என்ன சேருக்கு நிக்கிறதுக்கு லெக் தான். இல்ல
லெக்ஸா ஒரு சேர்ல எது முக்கியம்? இதுதான் டீச்சரோட கேள்வி. சேருக்கு காலு தான் முக்கியம். இல்ல கை வைக்கிற இடம் தான் கூட ஜம்முன்னு உட்காரணும். இல்ல சாஞ்சு உட்கார இடம் தான் அதான் நல்லா இருக்கும். இது எதுவுமே முக்கியம் இல்லை. இந்த ஸ்க்ரூ கனெக்ட் பண்ணது பாருங்க உட்டன் சேர், அதுதான் அது லூஸ் ஆகுது எப்பவும் விழுந்துடும் இல்லைங்களா? அது இன்விசிபிள் பார்ட், எப்போதுமே இன்விசிபிளா இருக்கிறது நம்ம கண்ணுக்கு தெரியறது இல்லை. we take it for granted. அந்த இன்விசிபிள் தான் நம்ம ஃபேமிலி, அந்த இன்விசிபிள் தான் நம்ம ஹெல்த், அந்த இன்விசிபிள் தான் நம்ம ஜாப், நம்ம கடவுள், நம்ம கிடைச்ச blessing. இதெல்லாம் மறந்துடும். பட் we feel கண்ணுல பார்க்கறது எல்லாம் ஹாப்பி நினைக்கிறோம். அது இல்லை, அதுவும் நமக்கு ரொம்ப பிளஸ்டா கொடுக்குறாரு. I believe that most of the parents here are educated. Educationோட core objective tolerance. Educationோட I make my students to say this. I make my நான் நன்றாக படிப்பேன், எல்லா நேரங்களிலும் நேர்மறையாக சிந்திப்பேன், என் படிப்பின் மூலமே நாட்டை முன்னேற்ற முடியும், இதுவே நாட்டிற்கு நான் செய்யும் சேவை. அது ஸ்டூடெண்ட். as a teacher நான் என்ன செய்யணும்? என் வேலையை என்னை விட சிறப்பாக யாரும் செய்ய முடியாது, இதுவே என் நாட்டிற்கும் என் கல்லூரிக்கும் நான் செய்யும் சேவை. கொடுக்கிற வேலையை நம்ம பர்ஃபெக்டா செய்யணும். எஜுகேஷன் அப்ஜெக்டிவ் டாலரன்ஸ் என்னங்க? என் ஸ்டூடெண்ட்ஸ் அத்தனை பேருக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஹெலன் கெல்லர் சொன்ன வார்த்தை டாலரன்ஸ், பொறுத்து போறது. நம்ம என்ன பண்ணிடுறோம்? டக்குன்னு ஒரு முடிவு பண்றோம். பேப்பரை பார்த்தா நிறைய மெசேஜ் வருது, சூசைட் பண்ணிட்டாங்க, ஃபேமிலியோட சூசைட் பண்ணிட்டாங்க, ஃபேமிலியோட சின்ன சின்ன குழந்தைகளோட சூசைட் பண்றாங்க. அப்போ நம்ம படிச்ச இதுவரைக்கும் படிச்ச அத்தனை எஜுகேஷன் கோஸ் டு டஸ்ட்பின். படிப்போட மெயின் அப்ஜெக்டிவ் டாலரன்ஸ். 22 years ago I got married. 24 years. ஒரு businessல loss. My husband is here in a construction business. Government மாறுச்சு, building construction, bridge construction. So businessல loss, கடன் இல்ல, நிறைய இருக்கு. businessல loss. அப்போ என் husband மீனா, அப்போ எனக்கு பையன் சின்ன பையன், நம்ம குறிச்சி கார் இருக்கு, குறிச்சி குளத்துக்குள்ள விட்டுடலாமா? அப்போ 3 பேரும் சூசைட் பண்ணிக்கலாம்ல. His idea. I told I completed MBA. நான் வேலைக்கு போய்க்கிறேன், கவலைப்படாதீங்க, பார்த்துக்கலாம். எஜுகேஷன் அப்ஜெக்டிவ் டாலரன்ஸ். இப்போ தமிழ்நாடு கேரளால எல்லா காலேஜும் நான் விசிட் பண்ணியிருக்கேன். என்ன படிக்க வச்சதான் I completed MPhil, I completed PhD. Now the first time he is sitting along with me. Last stage நான் நல்லா பேசினேன். பேச போறதுக்கு முன்னாடி கால்ல வந்து blessing வாங்கிட்டு நல்ல பொண்ணு, கால்ல வந்து blessing வாங்கிட்டு நீ நல்லா நீ நல்லா பேசிட்டு வர அப்படின்னு வந்து வாங்கல. ஏன்னா அவரே எங்களோட வந்துட்டு இருக்காரு. அதனால he is very careful in selecting dresses. அவர் ஏதோ ஒரு பேண்ட் ஏதோ ஒரு ஷர்ட் தான், எப்பவுமே அப்படிதான். ஆனால் வைஃப் போடுறது எல்லாமே சூப்பரா இருக்கணும், யாரும் போடாத மாதிரி இருக்கணும். சாரி நியூ சாரி யாரும் சீக்கிரத்தில் கட்டிருக்க மாட்டாங்க. பெக்கூலியரா யூனிக்கா பார்த்தா எடுப்பாரு. ஏன்னா என் ஒய்ஃப் நிறைய மேடைக்கு போவா, பேசுவா. அதனால நியூ நியூ சாரீஸ் என்னோட பீரோவில் இருந்துட்டே இருக்கும். இனி சாரி வாங்கி தரேன்னா பீரோ வாங்கி கொடுங்கன்ட்டு, ஆனால் சுடிதார் வாங்கி தர மாட்டாரு. ஏன்னா சாரி கட்டினாதான் ப்ரொஃபஷனல் லுக்கு. எனக்கும் ஆசையாக இருக்கும், எல்லாரும் ஜிமிக்கி போடுவாங்க, கண்ணாடி வளையல் போடுவாங்க, நிறைய செயின் போடுவாங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி கூட ஜிமிக்கி வச்சு பார்ப்பேன், பிடிக்காது. ப்ரொஃபஷனலாக இருக்கும். மீனாவா ஒரு செயின் 2 வளையல். ஏன்னா எங்கேயே பசங்களுக்கு எடுக்க போறாங்க, பசங்களோட வேற எப்படி பார்க்கக்கூடாது, ப்ரொஃபஸரை குரு மாதிரி பார்க்கணும். ஒரு செயின் போடணும். ஆமா
myself as professor. படிச்சு முடிச்சுட்டு பசங்க போறாங்கன்னா காலில் கோவில்ல விடுவாங்க, சாஷ்டாங்கமா விழுந்து காலை தொட்டு கும்பிட்டு போவாங்க. எஜுகேஷன் சூப்பரா இருக்கு. என்னோட எஜுகேஷன் ஒரு வேர்டு தமிழ் வராது, சூப்பர் எஜுகேஷன். ஃபைனலா என் கூட ஒர்க் பண்றவங்கலாம் இதுக்கு முன்னாடி கிருஷ்ணா இன்ஜினியரிங்ல எம்பிஏ ஹெட்டா இருந்தேன். மேடம் தயவு செய்து ஐஏஎம் மாதிரி போயிடுங்களேன், உங்க டேலண்ட்டுக்கு நீங்க இங்க இருக்காதீங்க, ஐஏஎம் போயிடுங்க. அப்பதானே நம்ம மேடம் அங்க பேக்கட் ஆகும். நம்ம போவோமா? நம்ம வீடு, நம்ம யாரு? நான் உண்டு, என் வேலை உண்டு, எதுலையும் தலையிட மாட்டேன். எதிர்ப்பாளர் சிரிச்சுக்கிட்டு வந்தா keep your limit. Keep your limit. I am 9 to 5 employee. Give your task, I'll do it. Whatever else you speak, don't talk any personal. We have to fix our limit with particularly other gender. The women, those who are going for job, adula romba correct ah irukonum. Character last, everything last. Adu character enradhu kalyana agada ponnu, kalyana agada paiyan illa. Till our last breath, full of our life run by full of character. Oh mama, adu kuda vela paakra principal ante, if I apply for any job, they will not do any interview. Oh punnilakshmi apply pannanga eduthuruங்க. Ma'am, you apply பண்ணிட்டீங்க, உங்க எவ்வளவு daily I am getting this information. I don't bother. கிளாஸ்க்கு போனா தெரியுமா, நம்மளோட வேலையை ரொம்ப பர்ஃபெக்டா அவன் வீட்டில் போய் சொல்லுவான், மேடம் யார் அந்த பொன்னினேஷன் மேடம், அவங்க நான் பார்க்கணும் பேரண்ட் வருவாங்க. ஏன்னா அவனுக்கு நான் எப்படி வாழணுங்கிறதையும் நான் சொல்லிக் கொடுப்பேன். எப்படி ஏன்னா எஜுகேஷனோட அப்ஜெக்டிவ் டாலரன்ஸ், எந்த இடத்துலையும் தவறான முடிவு எடுக்கிறாங்க. இந்த சூசைட் மாதிரி எண்ணங்கள் வரவே கூடாது. ஏன் மேடம், ஒரு திருப்பூர் ஸ்கூல் டீச்சர் கமிட்டட் சூசைட் அலாங் வித் 2 children, 2 பெண் குழந்தைகளை வச்சு சூசைட் பண்ணாங்க. ஏன் சூசைட் பண்ணாங்கன்னு பார்த்தா ஹஸ்பண்டுக்கு ஜாப் இல்லையா. அப்ப இது வரைக்கும் அவங்க படிச்ச அத்தனை படிப்பு, சொல்லி கொடுத்த அத்தனையும் கோஸ் டு டஸ்ட்பின் தானே, அத்தனை வேஸ்ட் தானே. நாம பாடம் சொல்லி தரப்போ வாழ்ந்து பார்த்துடலான்ற அதையும் சேர்த்து சொல்லிக் கொடுக்கணும். டாலரன்ஸ் இஸ் த அப்ஜெக்டிவ் ஆஃப் எஜுகேஷன். I thought of sharing this to you. And one more thing, how many minutes more, ma'am? Okay. Psychiatrist கிட்ட வர main problem இப்ப குழந்தைங்க கிட்ட பேசுறதே இல்லைங்க, எப்ப பாரு மொபைல் வச்சு உட்கார்ந்துக்கிறாங்க. Then I had a good discussion with psychiatrist. ஏன் குழந்தை, even my son also, ஏன் அப்படின்னு பார்த்தா because அவங்களோட IQ லெவல் ரொம்ப ஜாஸ்தி. இப்பெல்லாம் 100ங்கிற மார்க் சர்வசாதாரணமா வாங்குறாங்க, நம்ம படிக்கிறப்பெல்லாம் வாங்குறது. ஏன்னா அவங்களோட IQ லெவல் ரொம்ப ஜாஸ்தி. ஆனா MHQ, that is mental health quotient, ரொம்ப கம்மி. அவங்களால ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ் தாங்கிக்க முடியாது, சின்ன ஸ்ட்ரெஸ் எல்லாம் தாங்கிக்க முடியாது. ஏன்னா எமோஷனல் இன்ஸ்டெபிலிட்டி டக்குன்னு ஏதாவது முடிவு பண்ணிடுறாங்க. மென்டல் ஹெல்த், இது ரீசன்ட் ஆராய்ச்சியில ரிசர்ச் ஸ்டடி, எல்லா சில்ட்ரனுக்கும் IQ பிரில்லியன்ட் தான், ஆனா தோல்விகளை ஏற்றுக்கிற பக்குவம் இல்லை. அப்ப அவங்களுக்கு என்ன பண்ணணும்? அவன் வந்து சொல்றான் சைக்காட்ரிஸ்ட, சார் எங்க அம்மா அப்பாவோட உலகமே வேற, அவங்க நான் சொல்றதை கேட்க மாட்டேங்கிறாங்க, அவங்க வந்து அவங்க டிவி மொபைல்னு என்ன, நான் சொல்ற லெவலில் அவங்க லிசனே பண்றது இல்லை. 2 காதுகள் மட்டும்தான் வேணும் குழந்தைங்களுக்கு. நாம கொடுக்க வேண்டியது நமது 2 காதுகளை மட்டும்தான். டோன்ட் கிவ் a judgment. நீ நல்லவன், நீ கெட்டவன், நீ அந்த பிள்ளை எதுவுமே சொல்ல வேண்டாம், ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வர வேண்டாம். கேட்கலாம், என்ன சொல்றாங்க, என்ன சொல்ல வர்றாங்க குழந்தைங்கன்றத கேட்க ஆரம்பிச்சா மொபைல் யூஸ் பண்றது கம்மியாகும். மொபைல் யூஸ், நீங்க எத்தனை பேர் 34 இயர்ஸ்க்குள்ள இருக்கீங்க? ப்ளீஸ் ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். ஐ எம் பிலோ 34 இயர்ஸ். ப்ளீஸ் ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். ஐ வாண்ட் டு see that. Yes. In India, they have taken 78,000 எங்குங்கிறது இந்த 16லிருந்து 34 வயசுக்குள்ளவங்க எங்கு. இதுல 78,000 பேர் எடுத்து ஸ்டடி பண்ணதுல அவங்க எல்லாருக்கும் MHQ கம்மி 33 தான். 55 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு அமேசிங் 96, 3 மடங்கு ஜாஸ்தி. ஏன்னா இன்னும் ஃபேமிலியோட நல்ல பாண்டில் இருக்காங்க 55 வயசுக்கு மேல இருக்கிறவங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலான்ற தைரியம் இருக்கு. ஆனா இந்த ஏஜ்ல இருக்கிறாங்கல்ல, அந்த 16லிருந்து 34 வயசுக்குள்ள இருக்கிறவங்க, மொபைல் அடிக்ஷன் அதை விட முக்கியமானது. 44% ஆஃப் அல்ட்ரா ப்ராசஸ் ஃபுட், ஸ்விக்கியும் ஜொமேட்டோ. இன்னைக்கு வரைக்கும் நான் ஒரு தடவை ஸ்விக்கி ஜொமேட்டோ ஆர்டர் பண்ணதே இல்லைங்க.
வயசுல கஷ்டப்படுறதே இந்த வயிற்றுக்காக. இது தப்பு தான். இதனால கிரைம் ஜாஸ்தியாகுது, அன்எம்ப்ளாய்மெண்ட் ஜாஸ்தியாகுது, நாட்டோட ஜிடிபி அஃபெக்ட் ஆகுது. இதுக்கும் அதுக்கும் என்ன மேடம் சம்பந்தம் அப்படின்னா, நம்ம அல்ட்ரா ப்ராசஸ் ஃபுட் எடுக்கிறோமா, அது உடம்புக்கு போகுதா? நர்வஸ் சிஸ்டம், இது ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம், நர்வஸ் சிஸ்டத்தை அஃபெக்ட் பண்ணுதா? பிரெயின் ஃபங்க்ஷன் அஃபெக்ட் ஆகுது. அதெல்லாம் டக்குன்னு முடிவு எடுத்துருவோம். ஒரு சின்னதாக மன கஷ்டம் தான் தாங்கிக்க முடியாது. அடுத்து வாட் நெக்ஸ்ட் நம்ம திங்க் பண்றதே இல்லை. வாட் நெக்ஸ்ட் நம்ம திங்க் பண்ணணும், பசங்களையும் அப்படி திங்க் பண்ண வைக்கணும். அந்த பிசினஸ்ல லாஸ்ட் ஆச்சுல குறிச்சி குளத்துல இன்னைக்கு நான் விட்டுருக்காங்கன்னா, எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் என் பையனுக்கும் மாலை போட்டு 24 வருஷம் ஆயிருக்கு. போட்டோக்கு மாலை போட்டு. அப்ப நான் என்ன சொன்னேன், நான் படிச்சிருக்கேன், நான் போறேன் காலேஜுக்கு வேலைக்கு. ஏன்னா மதுரையில இருக்கிறப்போ போயிட்டு தான் இருந்தேன், டெலிவரிங்கிறனால பிரேக் பண்ணிருந்தேன். நான் போறேன் காலேஜுக்கு. அதுக்கப்புறம் நான் போக ஆரம்பிச்சேன். டெலிவரிங்கிறப்போ 1, 2, 3, நான் ஃபர்ஸ்ட் 2 தான் ஆயிடுச்சு. 3 இப்போ 38 இயர்ஸ்ல ஐ காட் நார்மல் டெலிவரி. 38 வயசுல நார்மல் டெலிவரிலாம் நடக்குமாங்க இந்த காலத்துல? நடக்கும். எனக்கு நடந்தது. அப்ப இப்போ உங்களுக்கு என்ன வயசு? 50 வயசு. ஐ எம் லுக்கிங் குட். நோ, ஐ எம் லுக்கிங் குட். ஏன்னா சூரிய நமஸ்காரம் ரெகுலரா செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகும். மொபைல் யூசேஜை கம்மி பண்ணுங்க. அந்த எம்ஹெச்கியூவை ஜாஸ்தி பண்ணுறதுக்கு என்ன வழி? நான் சொல்ற வழி என்னன்னு தெரியும். நம்பர் 1, ஸ்கிரீன் டைமை கம்மி பண்ணணும். மொபைல் யூஸ் பண்றத அது நர்வஸ் சிஸ்டத்தை அஃபெக்ட் பண்ணுது. வெளியில ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றத கம்மி பண்ணணும். ப்ரிசர்வேட்டிவ் ஐட்டம்ஸ் ஆர் தேர். இட்ஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த். இட் அஃபெக்ட்ஸ் அவர் நர்வஸ் சிஸ்டம், பிரைன் ஃபங்க்ஷன் அஃபெக்ட் ஆகுது. இன்னொன்று, நல்ல ஒரு பாண்ட் இருக்கணும் ஃபேமிலிக்குள்ள நல்ல ஒரு எதுனாலும் மனசு திறந்து வீட்டில் இருக்கவங்ககிட்ட பேசணும். ஃபேமிலியில் இருக்கவங்ககிட்ட நல்ல ஒரு பாண்ட் இருக்கணும், நல்ல ஒரு நெட்வொர்க்கை கிரியேட் பண்ணணும். இது இருந்தா நம்மளுடைய எம்ஹெச்கியூ ஜாஸ்தி ஆகும். எம்ஹெச்யூனா என்ன? மென்டல் ஹெல்த் கோஷன். சாரி, நான் ஸ்டூடெண்ட் சொல்ற மாதிரி சொல்றேன். மென்டல் ஹெல்த் கோஷன் ஜாஸ்தி ஆகும்னா இதெல்லாம் பண்ணணும். இல்லைம்மா நம்ம இப்படியே இருந்துட்டு போறோம், இப்படியே இருந்துட்டு போனா ஒரு சின்ன கஷ்டம் கூட உங்களால் தாங்கிக்க முடியாது. அப்போ நிறைய வெளியே போய் விளையாடுறது, பிசிக்கல் ஆக்டிவிட்டி வெளியே போய் விளையாடணும். அப்போ லேடிஸ் எல்லாம் என்ன பண்றது? நான் உட்காந்துருக்கப்ப என் ஹஸ்பண்ட் தான் போகணும் பேசிக்கிட்டே இருந்தாங்க தெரியுமா? என்ன பேசிக்கிட்டே இருந்தாங்கன்னா, அம்மா கெஸ்டா வந்திருக்க, தயவு செய்து ஆடினார். பாட்டு பயங்கர பாட்டாரு, பாட்டு போட்டா நிக்காது, அது வீடா இருந்தா. இதுக்கு கெஸ்ட் இல்லை, ஸோ ஐ ஹவ் டு மெயின்டைன் சம் ப்ரொஃபஷனலிசம். அது காலேஜில் ஏதாவது டிஜேனா சொல்லி எடுப்பார், கூட வேலை பார்க்கணும். என் ஒய்ஃப் ஆட ஆரம்பிச்சு நிப்பாட்ட மாட்டேன், கொஞ்சம் பார்த்துட்டு கையை பிடிச்சி வித்துருவேன். எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருமோன்னு பயம். மீனாக்கும் ஜெயிக்கும் சண்டையே வந்ததில்லை. ஏன் தெரியுமா? மீனா நானும் ஜெயிக்க அவர் கத்தெல்லாம் செய்வார். அவர் கத்தும் போது நான் அமைதியே இல்லை, நான் கத்தும் போது ஐயோ மீனா போதில் இருக்கான்னு அவர் அமைதியே இல்லை. 2 சேர்ந்ததான சத்தம். என்னோட லைஃபுக்கு நான் தான் அட்வொகேட், நம்ம லைஃபுக்கு நாம தான் அட்வொகேட். நம்ம பேசாம நம்மளோட பாயிண்டை யாருக்கும் பேச பொறுமையா பேசணும். அதுக்கான போண்டா போடுறவன்னு எந்த டைம்ல போண்டா போட சேலாவும் பாக்குறப்போ ஹஸ்பண்ட் கிட்ட எப்ப பேசணும்னு அமைதியா, அப்புறம் நம்ம பாயிண்ட பேசுவோம், அப்பதான் கேட்டுக்குவாங்க. Albert Einstein, the most brilliant brain in the world, his mother asked one question. நம்ம குழந்தை ஸ்கூல் போயிட்டு வந்தா சாப்பிட்டியாவா, ஸ்கூல்ல என்ன நடந்தது தானே கேட்போம். அவங்க அம்மா என்ன கேட்பாங்கன்னா, இன்னைக்கு எத்தனை கேள்வி கேட்ட, இன்னைக்கு எத்தனை கேள்வி கேட்ட. கேள்வி கேட்கணும் என் புள்ள, பதில் சொல்றது அறிவு இல்லை, கேள்வி கேட்டாதான் அறிவு. எத்தனை கேள்வி கேட்டேன், இப்படியே கேட்டுதான் brilliant brain ஆனது Albert Einstein, the most brilliant brain in the world, Albert Einstein. நிறைய கேள்வி கேட்கலாம், நிறைய தெரிஞ்சுக்கலாம். Today education objective is tolerance.
I thought of sharing a few points to you. Many things don't judge our children. Because we always, இல்லை நீ பண்ணுறது தப்பு, நீ பண்ணுறது என்ன சொல்ல வர்றான்னு முழுசாக கேட்டு நம்மளுடைய ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வரலாம். சர் சி வி ராமன் தெரியுங்களா? சர் சி வி ராமன், he conducted an interview. Many of the scientists have attended interview. Okay, the interview got over, he closed the boardroom, he got down on the chair, on the lawyer. One person is lawyer, ஒரே ஒரு பையன் நடந்துட்டு இருந்தான். என்னப்பா இன்டர்வியூவை முடிஞ்சிச்சு, நீ எதுப்பா நடந்துட்டு இருக்க? You are not selected மா, நீ ஒன்றும் செலக்ட் ஆகல, கிளம்பு அப்படிங்கிறாரு சர் சி வி ராமன். This young man told, sir, I am not here to know about my result. எனக்கு என் ரிசல்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் நிக்கல. நீங்க 5 ரூபா கூட கொடுத்துட்டீங்க, டிராவல் எக்ஸ்பென்சிவ். அதை யார்கிட்ட கொடுக்கலான்னு நான் பார்த்துட்டு இருக்கேன். நீங்க வந்துட்டீங்க, இந்த புடிங்க, நான் கிளம்புறேன். பின்னாடியே சசிகராமன் ஓடுறது. He ran behind him because கணாங்கவா ஒன்னை விட சிறப்பான சயின்டிஸ்ட் எனக்கு கிடைக்கும், இப்படி ஹானஸ்டான ஆள் எனக்கு கிடைக்காதுப்பா. This honest person appointed as Sir C V Raman Scientist Institute Director. Honesty is very, very important. இப்போ உள்ள குழந்தைங்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, கேர்ள் சைல்டோட ஃபாதர், கேர்ள் சைல்டு கேட்குது, பையனை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 10-12 லட்சம் ரூபா சம்பாதிப்பாங்களா? எவ்வளோங்க? 10-12 லட்சம். சரி, இது பொண்ணோட அப்பா என்ன கேள்வி கேட்குறான்னா, யூ ஹேவ் ஓல்டு ஃபர்னிச்சர் இன் யோர் ஹோம்? Do you have old furniture in your home? உங்ககிட்ட பழைய ஃபர்னிச்சர் இருக்கா? பழைய ஃபர்னிச்சர்ன்றது அம்மா அப்பா பாட்டி தாத்தா வீட்டில் இருக்காங்களா? ஆரம்பத்திலே இந்த கேள்வி. இப்போ இமேஜின் இந்த குழந்தைங்க வளர்ந்து 20 வருஷம் கழிச்சு எப்படி இருக்கும்னு. அப்போ அதுக்கு நம்ம இப்பவே பண்ணணும். என்ன பண்ணணும்னா, love our parents, love our family, sit along with them, share a lot of information with them, love our country. அதை நம்ம இப்பவே குழந்தைங்க கண்ணு முன்னாடி கொடுத்தா மட்டும்தான் மாறும். ஃபர்ஸ்ட் ரோல் மாடல் பேரண்ட், அடுத்த ரோல் மாடல் டீச்சர்ஸ். ஸோ நம்ம மொபைல் யூஸ் பண்ணுறது கம்மி, பேச வந்துட்டாங்க. மொபைல் நமக்கு இருக்கு, எனக்கு ஒர்க்குக்கு நிறைய வந்துட்டே இன்ஃபர்மேஷன். பேச வந்துட்டாங்கன்னா வச்சுட்டு 2 காது கொடுத்து இனிமே கேட்கலாம். காது கொடுத்து கேட்போம், பாதி பிரச்சனை தீர்ந்துடும். நம்மளோட ஸ்க்ரீன் டைமையும் கம்மி பண்ணுவோம். நம்ம ஸ்க்ரீன் டைமை கம்மி பண்ணுவோம். இது நம்ம நாட்டுக்கு பண்ற பெரிய நல்லது. ஜிடிபியை ஜாஸ்தியாகும். ஏன்னா இப்போ இருக்கிறவங்க, நான் சொல்றேன், 34 இயர்ஸ்க்குள்ள இருக்கிறவங்க யாராலையும் தொடர்ந்து வேலை செய்ய முடிய மாட்டேங்குது. தொடர்ந்து வேலை செய்ய மாட்டேங்குது. 9 to 5 டைம் எடுக்குது. மொபைல் எடுக்காம கான்சன்ட்ரேஷன் வர மாட்டேங்குது. நான் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு சின்ன பிட்டு பேப்பர் இல்லாம என்னால் 6 மணி நேரம் 7 மணி நேரம் பேச முடியும். ஸ்டூடெண்ட் 1 மணி நேரம் பேசுங்க எனக்கு முடியாது மேம், எங்களால் முடியாது. Why? They are addicted towards mobile phone because they want within 10 minutes they want to take their mobile phone. 10 நிமிஷம் கை நடுங்குது அவங்களுக்கு. Because they learn from parents. மொபைல் டைமை நம்ம கம்மி பண்ணுவோம். சில்ட்ரன் வந்தால் காது கொடுத்து கேட்போம். எந்த டெசிஷன்னாலும் ஃபேமிலி மெம்பரோட டிஸ்கஸ் பண்ணி எடுக்கணும். ஏன்னா நான் சொன்ன என்னோட எக்ஸாம்பிள், எஜுகேஷன் அப்ஜெக்டிவ் இஸ் டாலரன்ஸ். எந்த இடத்துல